கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோட பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள் இருக்கலாம், எத்தனை பாடுகளும் இருக்கலாம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்கோசம் தான் நீங்கள் ஓடுறீங்க, உங்கள் வாழ்க்கைக்கோசம் தான் பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பார்க்குறீங்க. இனி ஒரு நாட்களில் நமக்காக பட்ட பாடுகள் போதும், இனி அவருக்காக பாடுகளை நம்ம பட வேண்டும். பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, எவ்வளவு துன்பப்படுறோமோ, எவ்வளவு அவமானப்படுறோமோ, நமக்காக அவர் சகித்து கொண்டு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி வலிகளை தாங்கி நமக்காக அவர் அவஸ்தைப்பட்டாரு. நமக்காக நம்மளோட பாவத்தை அவர் சுமந்தாரு. தேவ பிள்ளைகளே, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் ஜீவனுள்ள தெய்வம், உண்மை உள்ள தெய்வம். அவர் நல்லவராயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் பாடுகள் மத்தியில அவர் இருக்கிறாருங்க. அவர் இருக்கிறான்ட்டு நீங்க மறந்துடாதீங்க. தேவ பிள்ளைகளே, இனி வரும் நாட்கள்ல நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது, நம்ம எப்படி நடக்க போறோம், முடியுமா முடியாதுன்னு நீங்க முடிவு எடுக்காதீங்க. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் தடைகளை உடைத்து உங்களை ஆசீர்வாதமா வாழ வைப்பார். ஆமென். ஆண்டவர் மத்தேயு வசனத்துல, மத்தேயு 6வது அதிகாரம் 19, 20, 21, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவமும் அவர்களை கொடுக்கும், இங்கே திருடரும் கண்ணுமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவமாவது கொடுக்கிறது இல்லை, அங்கே திருடர் கண்ணுமிட்டும் திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். இது ஏன் சொல்றேன்னா, தேவ பிள்ளைகளே, நம்ம பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இப்ப எல்லாரும் நம்ம பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுவாங்க, நம்ம தலைமுறைக்காக கஷ்டப்படுவாங்க. நம்ம பிள்ளைகள் எப்படி வாழ போறாங்க, எப்படி இருக்க போறாங்கன்ட்டு நம்ம அவங்களுக்கோசம் பாடுபட்டு அவங்களுக்கோசம் காசுகள் சேர்த்து வைத்து பிள்ளைகள் ஆசீர்வாதமா வாழன்ட்டு நம்ம பார்க்குறோம். வேணாம், ஆண்டவர் பார்த்து கொள்வார். உன்னை படைத்த தெய்வம் அவருக்கு தெரியாதா? நம்மளை எப்படி வாழ வைக்கணும், எப்படி பரிசுத்தமா பண்ண வைக்கணும்னு அவருக்கு தெரியாதா? தேவ பிள்ளைகளே, இனி வரும் நாட்கள்ல அவரோடு கூட உறவாடுங்க, அவரோடு கூட உண்மை விசுவாசமா இருங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதம் நீங்க பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.